ப்ரூனோ கோர்னோச்சியோலா என்பவர் ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்தவர், கத்தோலிக்க கிறிஸ்தவர். ஒரு முறை ஸ்பெயின் நாட்டிலே உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டபோது அந்த உள்நாட்டு போரிலே இவரும் பங்கு பெற்றபோது ஒரு புராட்டஸ்டன்ட் நபரோடு அவருக்கு நட்பு ஏற்படுகிறது. அந்த நட்பின் காரணமாக அந்த புராட்டஸ்டன்ட் நபரின் அவருடைய பேச்சால் முற்றிலுமாக ஈர்க்கப்பட்டு அதன் பிற்பாடு கத்தோலிக்க திருச்சபையை பற்றியும் திருத்தந்தையை பற்றியும் அதிகமாக தாக்கி பேச ஆரம்பிக்கிறார். எந்த அளவுக்கு அவருக்கு கத்தோலிக்க திருச்சபையின் மீதும் திருத்தந்தையின் மீதும் வெறுப்பு என்றால், கடைக்கு சென்று ஒரு பெரிய கத்தி ஒன்றை வாங்கி வருகிறார். கத்தி ஒன்றை வாங்கி வந்து அந்த கத்தியின் கைப்பிடியிலே பின்வருமாறு வார்த்தைகளை செதுக்குகிறார். திருத்தந்தையே, இந்த கத்தியால் தான் உங்களுக்கு சாவு. அந்தளவுக்கு வெறுப்பு நிறைந்த வார்த்தைகளை அந்த கத்தியிலேயே எழுதி அதை செதுக்கி வைக்கிறார். அது மட்டுமல்ல, தன்னுடைய மனைவியையும் வற்புறுத்தி கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து வெளியே வர வைக்கிறார். மேலுமாக வீட்டிலிருந்த சுரூபங்களையெல்லாம் உடைத்து போடுகிறார். காலங்கள் செல்லுகிறது. ஒரு நாள் தன்னுடைய 3 குழந்தைகளையும் அழைத்து கொண்டு ரோம் நகருக்கு அருகில் இருக்கின்ற த்ரேஃபோந்தானே என்ற ஒரு சுற்றுலா மையத்திற்கு தன் 3 குழந்தைகளையும் அங்கே அழைத்து செல்லுகிறார். 3 குழந்தைகளையும் பந்து விளையாட வைத்துவிட்டு இவர் ஒரு மரத்தடியின் கீழ் அமர்ந்து திருத்தந்தைக்கு எதிராக ஒரு கட்டுரை ஒன்றை அவர் எழுதுகிறார். எழுதி கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த 3 குழந்தைகளும் விளையாடிய அந்த பந்தானது தொலைந்து போகிறது. பந்தை தேடி இந்த 3 குழந்தைகளும் ஆங்காங்கே ஓடுகிறார்கள். ஓடியவர்கள் ஒரு குகைக்கு அருகிலே அழகான ஒரு பெண்ணை பார்க்கிறார்கள். அந்த பெண்ணை பார்த்துவிட்டு மூவருமே மண்டியிட்டு அழகான பெண், அழகான பெண் என்று கத்துகிறார்கள். மரத்தடியிலே அமர்ந்து எழுதி கொண்டிருக்கின்ற அந்த ப்ரூனோ கோர்னோச்சியோலா என்ற தந்தைக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. பிள்ளைகள் ஏதோ சத்தம் போடுகிறார்கள் என்று ஓடுகிறார். அவரும் அந்த திசையை நோக்கி சென்று பார்த்தால் 3 பிள்ளைகளும் மண்டியிட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன என்று அவருக்கு புரியவில்லை. குகைக்கு அருகிலே செல்ல அவர் முற்படுகிறார். ஆனால் ஏதோ ஒரு சக்தி அவரை கீழே தள்ளுகிறது. நெருங்கிச் செல்ல அவரால் முடியவில்லை. கீழே விழுந்த நிலையிலே குகையை உற்று நோக்குகிறார். வெண்ணிற ஆடை அணிந்த அழகான தோற்றம் கொண்ட அன்னை மரியாளின் அந்த உருவத்தை பார்க்கிறார். அன்னை மரியாள் ப்ரூனோவை பார்த்து ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறார். ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வார்த்தையை நாம் இன்னொரு நிகழ்விலே விவிலியத்தில் நாம் பார்க்கிறோம். எங்கு நாம் பார்க்கிறோம்? சவுல் உயிர்த்த ஆண்டவர் சவுலை ஆட்கொள்ளுகிறார். கீழே விழுகிறார். சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? உயிர்த்த ஆண்டவர் சொன்ன அதே கேள்வியை இங்கே அன்னை மரியாளும் ப்ரூனோவை பார்த்து கேட்கிறார்.
ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? இந்த ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு மன அமைதி கொள், பதற்றமடையாதே, வெறுப்பு கொள்ளாதே, மன அமைதி கொள். மீண்டுமாக கத்தோலிக்க திருச்சபைக்கு திரும்பு. அன்னை மரியாளின் இந்த வார்த்தைகள் அவரது உள்ளத்தை உருக்குகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு காட்சிக்கு பிற்பாடு இந்த ப்ரூனோ கொர்னோச்சியோலோ செய்த காரியம் என்னவென்றால், திருத்தந்தையை இந்த கத்தியால் சாகடிக்க வேண்டுமென்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தாரே, அந்த கத்தியை எடுத்துக்கொண்டு அப்போது திருத்தந்தையாக இருந்த திருத்தந்தை 12ஆம் பத்திநாதரை பார்ப்பதற்காக அவர் செல்லுகிறார். அங்கே சென்று அவரிடம் அந்த கத்தியை ஒப்படைக்கிறார். திருத்தந்தையே, உங்களை கொல்வதற்காகவே இந்த கத்தியை கடையிலே வாங்கி, இந்த கத்தியால் தான் உங்களுக்கு சாவு என்றும் இந்த கத்தியில் நான் எழுதியிருக்கிறேன், செதுக்கியிருக்கிறேன். இதுபோன்ற அன்னை மரியாளின் காட்சியை நான் கண்டேன். மனம் திருந்திய ஒரு உள்ளத்தோடு இந்த கத்தியை உங்களிடமே ஒப்படைக்கிறேன் என்று சொல்லி மனம் வருந்தி கண்ணீர் சிந்தி மன்னிப்பு வேண்டுகிறார். மன்னிப்பு வேண்டிவிட்டு மீண்டுமாக வீட்டிற்கு வந்து கத்தோலிக்க விசுவாசத்திலே மீண்டும் அவர் வாழ ஆரம்பிக்கிறார். அங்கே அன்னை மரியாள் அந்த காட்சியிலே மிக முக்கியமான ஒரு அறிவுரையை புருனோவுக்கு சொல்லியிருந்தார். உன் இதயத்திற்கும் இந்த உலகிற்கும் அமைதி கிடைக்க வேண்டுமென்றால் கையிலே ஜெபமாலை ஏந்துங்கள். இதுதான் அன்னை மரியாள் புருனோவுக்கு சொன்ன மிக முக்கியமான ஒரு செய்தி. மற்ற எந்த ஆயுதத்தையும் கையிலே ஏந்தாதீர்கள். ஜெபமாலை என்ற ஆயுதத்தை கையில் ஏந்தினால் மட்டுமே உங்கள் மனதுக்கும் இந்த உலகிற்கும் நிம்மதி கிடைக்கும், அமைதி கிடைக்கும். அன்பார்ந்தவர்களே, அன்று புருனோ எப்போதுமே கையிலே வைத்திருந்த கத்தியை தூக்கி எறிந்தார். தூக்கி எறிந்துவிட்டு ஜெபமாலை ஏந்த ஆரம்பித்தார். இன்று நம் வாழ்வில் இருக்கின்ற கத்திகள் என்ன என்ன என்பதை இந்த நவநாளின் முதல் நாளிலேயே சற்று ஆராய்ந்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். என் வாழ்வில் ஆபத்தாக இருக்கக்கூடிய கத்திகள் என்னென்ன? ஏதோ வெட்டுகின்ற கத்தி அல்ல, நம் வாழ்வில் இருக்கின்ற கத்திகள். பொறாமை என்பது ஒரு கத்தி, கோபம் என்பது ஒரு கத்தி, பழிவாங்குகின்ற ஒரு குணம் ஒரு கத்தி, வெறுப்பு என்ற ஒரு குணம் கத்தி. இவ்வாறு நிறைய நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட கத்திகள் என் வாழ்வில் இருந்தால் கண்டிப்பாக என் வாழ்வில் ஒருபோதும் நிம்மதி இருக்காது, அமைதி இருக்காது. எனவே இப்படிப்பட்ட கத்திகளை இந்த திருவிழாவிலே நம் எல்லாரும் நம்முடைய வாழ்விலிருந்து, நம்முடைய குடும்ப வாழ்விலிருந்து, நம்முடைய சமுதாய வாழ்விலிருந்து தூக்கி போட, தூக்கி எறிய நாம் எல்லாரும் அழைக்கப்படுகிறோம். எனவே அப்படி எரிந்தால் மட்டும்தான் நாம் தேடுகின்ற அந்த நிம்மதி, அமைதி, சமாதானம், சந்தோஷம், மன நிறைவு நமக்கு கிடைக்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு மன அமைதியிலே, மன சந்தோஷத்திலே இந்த திருவிழாக்களை நாம் கொண்டாட இந்த திருவிழா நாட்கள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எனவே மன நிம்மதியோடு, மன அமைதியோடு இந்த நவநாட்களை நாம் சிறப்பித்து அர்த்தமுள்ள ஒரு விதத்திலே நம்முடைய அன்னையின் பெருவிழாவை கொண்டாடுவோம், கொண்டாடுவேன் என்ற ஒரு தீர்மானத்தை இந்த முதல் நாளிலேயே நாம் எடுத்துக்கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இறை வார்த்தையின் அடிப்படையிலே அன்னை மரியாளை குறித்து சில முக்கியமான சிந்தனைகளையும் இந்நாளில் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பெண்களுக்குள் ஆசி பெற்றவர்
இந்த ஒரு இறை வார்த்தையை புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிறோம். இது யாருக்காக சொல்லப்பட்ட, யாரை நோக்கி சொல்லப்பட்ட, யாரை குறிக்கின்ற இறை வார்த்தை என்று நம் எல்லாருக்கும் தெரியும். யாரை குறிக்கின்ற ஒரு இறை வார்த்தை இது? பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், அன்னை மரியாளை குறித்து காட்டுகின்ற ஒரு இறை வார்த்தை. இந்த ஒரு இறை வார்த்தை அன்னை மரியாளை மட்டும்தான் குறித்து காட்டுகிறதா? வேறு யாராவது இந்த ஒரு இறை வார்த்தை குறித்து காட்டி கொண்டிருக்கிறதா? விவிலியத்தில் அப்படி யாராவது இருக்கிறார்களா? பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் அந்த ஒரு இறை வார்த்தை அன்னை மரியாளுக்கு மட்டுமே உரிய இறை வார்த்தையா? அல்லது அப்படி வேற யாராவது பெண்கள் வேற யாராவது இருந்து கொண்டிருக்கிறார்களா, வாழ்ந்திருக்கிறார்களா? வேற யாராவது இருக்கிறார்களா? சொல்லுங்க, யாராவது இருக்காங்களா? இருக்கிறாங்க. அன்னை மரியாள் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறார்கள் பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் என்று. பழைய ஏற்பாட்டிலே 2 பெண்கள் பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். யார் அவர்கள்? முதல் பெண் யாவேல் என்ற ஒரு பெண். நீதித்தலைவர்கள் புத்தகத்தில் இந்த ஒரு பெண்ணை நாம் பார்க்கிறோம். இன்னொரு பெண் யூதித் என்ற பெண். ஆக அன்னை மரியாள் புதிய ஏற்பாட்டிலே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே 2 பெண்கள், ஒன்று யாவேல், இன்னொரு நபர் யூதித். எனவே இன்றைய நாளில் இந்த யாவேல் என்ற ஒரு பெண்ணை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். பல பேருக்கு இந்த பெண்ணை பற்றி தெரியாது. எனவே இன்றைய நாளில் யாவேல் என்ற பெண்ணையும் அன்னை மரியாளையும் ஒப்பிட்டு சில முக்கியமான சிந்தனைகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலில் இந்த யாவேல் என்ற அந்த பெண் ஏபேர் என்ற ஒரு நபரின் மனைவி. இந்த ஏபேர் என்பவர் மோயிசனின் மாமனார், அவரின் வழி வந்த ஒரு உறவு முறையை சார்ந்தவர். எனவே இந்த ஒரு பின்னணி என்ன என்று நாம் பார்க்கிற போது, இஸ்ரேல் மக்கள் 20 ஆண்டுகள் கனானைய மன்னனின் தளபதி, படை தளபதி சீசரா என்ற ஒரு நபரின் கட்டுப்பாட்டிலே 20 ஆண்டுகள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள். 20 ஆண்டுகள் அந்தளவுக்கு இந்த ஒரு படை தளபதியின் கீழாக இஸ்ரேல் மக்கள் கொடூரமான ஒரு வேதனையை அனுபவித்தார்கள். ஆனால் கடவுள் சாதாரண ஒரு பெண்ணாகிய இந்த யாவேல் இவரிடம் இந்த சீசரா என்ற படை தளபதியை ஒப்படைக்கிறார். இந்த ஒரு பின்னணியை மட்டும் நாம் தெரிந்து கொண்டு இப்போது யாவேலை குறித்தும் அன்னை மரியாளை குறித்தும் ஒப்பிட்டு பார்த்து சில சிந்தனைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். யாவேல் யாரால் பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றவர் என்று அழைக்கப்பட்டார் என்று பார்க்கிற போது, பழைய ஏற்பாட்டிலே பெண் இறைவாக்கினராக கருதப்படுகின்ற தெபோரா என்பவரால் இவர் பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் என்று அழைக்கப்படுகிறார். புதிய ஏற்பாட்டிலே அன்னை மரியாள் பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் என்று யாரால் அழைக்கப்பட்டார்கள்? எலிசபெத்தால் அழைக்கப்பட்டார்கள். இந்த ஒரு முதல் ஒப்புமையை நாம் தெரிந்து கொள்வோம். பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் என்று இந்த முதல் பெண்மணி யாவேல் யாரால் அழைக்கப்பட்டார்கள்? தெபோரா என்ற இறைவாக்கினல் மூலமாக அழைக்கப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாள் எலிசபெத் மூலமாக பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் என்று அழைக்கப்பட்டார்கள். இது முதல் ஒப்புமை. இரண்டாவது ஒப்புமை தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15 நாம் வாசிக்கிறோம்.
அவள் உன் தலையை நசுக்குவாள். கடவுள் பாம்பை பார்த்து சொல்லுகிறார், அவள் உன் தலையை நசுக்குவாள். ஆக தொடக்க நூலில் சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த ஒரு இறைவாக்கு பழைய ஏற்பாட்டிலேயே இந்த யாவேல் என்ற பெண் மூலமாக நிறைவேற்றி தரப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே முழுமையாகவே அன்னை மரியாள் மூலமாக இந்த ஒரு இறைவாக்கு நிறைவேற்றப்படுகிறது. இந்த யாவேல் மூலமாக சத்ரு வடிவில் இருக்கின்ற இந்த சீசரா என்ற படைத்தளபதி எப்படி நசுக்கப்பட்டான் என்பதை நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த சீசரா என்ற படைத்தளபதி 900 இரும்பு தேர்களை வைத்திருந்தான், இரும்பு தேர் படைகளை வைத்திருந்தான் என்று சொல்லப்படுகிறது, விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இஸ்ரேல் மக்கள் மீது படையெடுத்து செல்லுகின்ற போது இந்த சீசரா என்ற படைத்தளபதி அந்த 900 இரும்பு தேர்ப்படைகளையும் அழைத்து கொண்டு அவன் செல்லுகிறான். வழியிலேயே கடவுள் அந்த 900 தேர் படைகளையும் முறியடிக்கிறார், ஒழித்து போடுகிறார். இதை பார்த்துவிட்டு அந்த சீசரா என்ற அந்த படைத்தளபதி தேரிலிருந்து இறங்கி தப்பித்து ஓடுகிறான், பயந்து ஓடுகிறான். ஓடியவன் ஒரு கூடாரத்திலே யாவேல் வசித்து கொண்டிருக்கிறாள். தொடக்கத்திலே நான் சொன்னேன், அந்த யாவேல் என்ற பெண்மணி, இந்த ஒரு பெண் கூடாரத்துக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறாள். இந்த படைத்தளபதி சீசரா ஓடி வருகிறான். இந்த யாவேல் என்ற பெண், உள்ளே வாருங்கள், நான் உங்களுக்கு புகலிடம் கொடுக்கிறேன், யாரும் உங்களை தொந்தரவு செய்ய மாட்டார்கள், என் கூடாரத்தில் நான் உங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறேன், வந்து இளைப்பாருங்கள். அவனும் உள்ளே வருகிறான். உள்ளே வந்தவன் யாவேல் என்ற பெண்ணை பார்த்து, எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்கிறது, குடிக்க தண்ணீர் கொடு என்று கேட்கிறான். தண்ணீரை விட உனக்கு கெட்டியான பால் கொடுக்கிறேன் என்று தோற்பை நிறைய கெட்டியான பாலை கொடுக்கிறாள். அந்த பாலை குடித்துவிட்டு வந்த களைப்பினால், ஓடி வந்த களைப்பினால் அயர்ந்து உறங்கி விடுகிறான். உறங்கிய பிற்பாடு இந்த யாவேல் என்ற பெண் செய்த காரியம்தான் வியப்புக்குரிய காரியம். கூடாரத்தை அடிக்கின்ற ஆணியை எடுத்துக்கொள்ளுகிறாள். இன்னொரு கையிலே சுத்தி, ஒரு கையில் ஆணி, இன்னொரு கையில் சுத்தி. அவன் போர்வையை விலக்கி அவன் நெற்றி பொட்டிலே அந்த கூடார ஆணியை வைத்து ஓங்கி அடிக்கிறாள். நிலத்திலே அவன் தலை பதிகின்ற அளவுக்கு ஓங்கி அடிக்கிறாள். அந்த இடத்திலேயே அவன் உயிர் போய்விடுகிறது. அவள் உன் தலையை நசுக்குவாள் என்ற ஒரு இறைவாக்கு தொடக்க நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு இறைவாக்கு பழைய ஏற்பாட்டிலேயே இந்த யாவேல் என்ற பெண் மூலமாக இந்த சீசரா என்ற அந்த சத்துருவுக்கு ஏற்படுகிறது. அவன் தலையை நசுக்குகிறாள், ஆணி கொண்டு சுத்தியால் அடித்து நசுக்குகிறாள். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள், புதிய ஏற்பாட்டிலே அன்னை மரியாள் இறைவனின் சித்தத்திற்கு முற்றிலுமாக கீழ்ப்படிந்து தான் பெற்றெடுத்த இயேசுவின் சிலுவை சாவின் மூலமாக பசாசின் தலையை நசுக்குகிறாள் அன்னை மரியாள். ஆக பழைய ஏற்பாட்டிலே யாவேல் என்ற பெண் சீசரா என்ற அந்த விரோதியை, அந்த தீமையை தலையை நசுக்கினாள். புதிய ஏற்பாட்டிலே அன்னை மரியாள் தன் மகன் இயேசுவின் சிலுவை சாவின் வழியாக சாத்தானின் தலையை நசுக்கினாள். இன்னொரு மிக முக்கியமான ஒரு ஒப்புமை இருக்கிறது. இந்த யாவேல் என்ற அந்த பெண் அந்த சீசரா என்ற படை தளபதியின்
அந்த தலையை நசுக்குவதற்கு பெரிய பெரிய படைக்கலங்களை அவர் தேடவில்லை, ஆயுதங்களை தேடவில்லை. கூடாரத்திலே இருந்த கூடாரத்தை அடிக்கக்கூடிய சாதாரண ஒரு ஆணி, சாதாரண ஒரு சுத்தி, இந்த கருவிகளை பயன்படுத்தியே யாவேல் என்ற பெண் அந்த சீசரா என்ற படைத்தளவின் தலையை நசுக்கினாள். அதே போல அன்னை மரியாள் இந்த பசாசின் தலையை நசுக்குவதற்கு பெரிய பெரிய படைக்கலங்களை அவர் தேடவில்லை. தான் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறை, தாழ்ச்சி என்ற பண்பு, தூய்மை என்ற ஒரு பண்பு, எளிமை என்ற பண்பு, இந்த பண்புகள் மூலமாகவே பசாசின் தலையை அன்னை மரியாள் நசுக்குகிறார்கள். ஆக இந்த இரு பெண்களுமே சாத்தான் தீமையை வெற்றி கொள்வதற்கு, நசுக்குவதற்கு சாதாரண படைக்கலங்களையே பயன்படுத்தினார்கள் என்பதை நாம் கண்டுகொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நேரத்திலே நம்முடைய வாழ்க்கை முறைக்கு 3 முக்கியமான சிந்தனைகளை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். எனவே கீழே குனிந்து கொண்டிருப்பவர்கள் தயவுசெய்து நிமிர்ந்து உட்காருங்கள். முதல் கருத்து, முதல் சிந்தனை, நம் குடும்பம் ஒரு போர்க்களமாக மாற வேண்டும். என்ன ஃபாதர் எடுத்தோன்னே இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை கொடுக்கிறாரு? நம் குடும்பம் ஒரு போர்க்களமாக மாற வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த யாவேல் என்ற பெண் தீமையை வெற்றி கொள்வதற்கு, தீமையை அழிப்பதற்கு, அந்த படைத்தளபதியை அழிப்பதற்கு போர்க்களத்திற்கு அவள் செல்லவில்லை. கூடாரத்தையே போர்க்களமாக மாற்றுகிறார். தான் வசித்த அந்த வீட்டையே போர்க்களமாக மாற்றுகிறார். இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறைதான் நம் எல்லாருக்கும் இன்று தேவைப்படுகிறது. இன்று நம் குடும்பங்களை குட்டி திருச்சபை என்று நாம் சொல்லுகிறோம். இந்த குட்டி திருச்சபைக்குள்ளாக, இந்த குடும்பங்களுக்குள்ளாக சாத்தான் பல்வேறு விதங்களிலே உள்ளே புக முற்படுகிறான். எந்தெந்த விதங்கள் என்று நம் எல்லாருக்கும் தெரியும். சமூக ஊடகங்கள், மெயினாக செல்போன் மூலமாக சாத்தான் தீமை நம் குடும்பம் என்ற குட்டி திருச்சபைக்குள்ளாக நுழைய முற்படுகிறான். அது மட்டுமல்ல, தீய பழக்க வழக்கங்கள், நம் வாழ்க்கை முறையில் நாம் கடைபிடிக்கக்கூடிய கெட்ட பழக்க வழக்கங்கள், நம் மத்தியில் இருக்கின்ற பிரிவினைகள், இவைகள் அனைத்தையுமே ஒரு ஊடகமாக பயன்படுத்தி, ஒரு வழிமுறையாக பயன்படுத்தி சாத்தான் உள்ளே புக முற்படுகிறான். இப்படிப்பட்ட தீமையை நசுக்குவது நம் எல்லாருடைய மிக முக்கியமான ஒரு கடமை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே குடும்பம் ஒரு போர்க்களமாக மாற வேண்டும் என்று சொன்ன இதுதான் அர்த்தம். குடும்பத்தில் இருக்கின்ற தீமைகளை நசுக்குவது ஒவ்வொரு குடும்பத் தலைவர், ஒவ்வொரு குடும்பத் தலைவியின் மிக முக்கியமான ஒரு கடமை என்பதை இன்றைய நாளில் இந்த ஒரு நிகழ்வின் மூலமாக, இறை வாசகத்தின் மூலமாக நம் எல்லாரும் உள்ளத்தில் பதித்து கொள்ள வேண்டும். எனவே நம் எல்லாரும் யோசித்து பார்ப்போம், என் குடும்பத்தில் நுழைகின்ற இப்படிப்பட்ட தீமைகளை நசுக்குகின்ற, விரட்டுகின்ற ஒரு தைரியம் எனக்கு இருக்கிறதா? அல்லது இந்த ஊடகங்களோடு, தீய பழக்க வழக்கங்களோடு நான் சமரசம் செய்து கொள்கின்றேனா? யோசித்து பார்ப்போம் அன்பார்ந்தவர்களே. எனவே நம் குடும்பத்தை ஒரு போர்க்களமாக மாற்றுவோம், தீமையை விரட்டுகின்ற ஒரு போர்க்களமாக மாற்றுவோம். அடுத்து 2வது சிந்தனை, எளிமையான ஒரு ஆயுதம் பசாசின் தலையை நசுக்குவதற்கு. இன்று திருச்சபை, இன்று அன்னை மரியாள் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் எது என்று கேட்டால் ஜெபமாலை. அந்த அன்னை மரியாள் அந்த ப்ரூனோ கொர்னோச்சியோலா என்ற நபருக்கு கொடுத்த, வலியுறுத்திய ஆயுதமும் அதுதான்.
இன்று அன்னை மரியாள் நமக்கு கொடுக்கின்ற ஆயுதமும் அதுதான். ஜெபமாலையை கையிலே ஏந்துங்கள், ஜெபமாலையை ஜெபியுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்வில் இருக்கின்ற, உங்கள் குடும்ப வாழ்வில் இருக்கின்ற தீமையை உங்களால் நசுக்க முடியும். பசாசின் தலையை உங்களால் நசுக்க முடியும். இந்த ஒரு அழகான எளிமையான ஒரு சிந்தனையும் இந்த உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய வாழ்விலே எப்போதுமே ஜெபமாலை என்ற ஆயுதத்தை தாங்குகின்ற ஒரு உறுதிப்பாட்டை இன்றைய நாளில் நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். அடுத்து மூன்றாவது மிக முக்கியமான ஒரு சிந்தனை, இந்த உலக உறவுகளை விட, இந்த உலக பாசங்களை விட, நம்முடைய குடும்ப உறவுகளை விட மிக முக்கியமானது கடவுளின் நீதி. அன்பார்ந்தவர்களே, இந்த யாவேல் என்ற பெண்ணை குறித்து நான் சொன்னேன். இந்த யாவேல் என்ற பெண் கனானைய மன்னன் அந்த குடும்பத்திற்கும் இவர்களது குடும்பத்திற்கும் நல்ல உறவு இருக்கிறது. எனவே தான் இந்த படைத்தளபதி ஓடி வந்தானே, இந்த சீசரா என்ற படைத்தளபதி இந்த யாவேல் என்ற பெண்ணின் வீட்டிற்கு வருவதற்கு காரணம் அதுதான். அவருடைய மன்னனுக்கும் இந்த குடும்பத்திற்கும் நல்ல உறவு இருந்தது. எனவே இந்த பெண்ணிடத்திலே தஞ்சமானால் எனக்கு பாதுகாப்பு கிடைக்கும், அந்த ஒரு எண்ணத்தில் தான் இந்த படைத்தளபதி இந்த யாவேல் என்ற பெண்ணின் கூடாரத்திற்கு ஓடி வந்தான். அந்த பெண், யாவேல் என்ற பெண்ணை பாருங்கள், இந்த குடும்ப உறவை விட, உலக உறவுகளை விட கடவுளின் நீதிதான் முக்கியம். இவன் சாக வேண்டியவன், அவ்வளவு தீமை இவன் செய்திருக்கிறான், இஸ்ரேல் மக்களை இவன் ஒடுக்கி இருக்கிறான். இனிமேல் இவனை வாழ வைத்தால் இது சரிபட்டு வராது, என இப்போது என் கையாலேயே நான் சாகடிப்பேன். இதுதான் நீதியானது, கடவுள் முன்னால் நீதியானது என்பதை அந்த யாவேல் என்ற பெண் கண்டுகொண்டாள். ஆக உலக உறவுகளை விட, குடும்ப பாசங்களை விட கடவுளின் நீதி மிக மிக முக்கியமானது என்பதை நாம் எல்லாரும் கண்டுகொள்ள வேண்டும். இன்று நம் குடும்பத்திலே, நம் உறவு முறையிலே யாராவது ஒருவர் தவறு செய்கிறார் என்று சொன்னால், ஐயோ என் பங்காளி அவன், என் அண்ணன், என் தம்பி, என் சித்தப்பா, என் பெரியப்பா, என் மாமா அப்படின்னு சொல்லி நாம் ஒதுங்கி விடுவோம். ஆனால் கடவுளின் பார்வையிலே இது நீதியானதா? அன்பார்ந்தவர்களே, குடும்ப உறவுகளை விட, குடும்ப பாசத்தை விட கடவுளின் நீதி எப்போதுமே நிலைநாட்டப்பட வேண்டும். நீதி கண்டிப்பாக வெல்ல வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறுதியாக ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஒரு இளைஞன் ஆண்டவர் இயேசுவிடம் ஓடி வந்து, நிலைவாழ்வை பெற நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு என்ன சொல்லுகிறான்? கட்டளைகள் தான் உமக்கு தெரியுமே, இதை செய்யாதே, அதை செய்யாதே. அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, இதையெல்லாம் நான் கடைபிடித்து வருகிறேன், எந்த கெட்டதையும் நான் செய்தது கிடையாது. கடைசி இயேசு என்ன சொல்றார்? ஒன்று குறைவுபடுகிறது, உமக்குள்ளதை விற்று ஏழைகளுக்கு கொடு. அன்பார்ந்தவர்களே, நான் எந்த கெட்டதையும் செய்வதே கிடையாது, இது மட்டும்தான் நல்ல கிறிஸ்தவனுக்கு அழகில்லை. நீ என்ன நல்ல காரியம் செய்கிறாய்? கெட்டதை ஒதுக்குவதோடு நின்றுவிடாமல் நல்ல காரியங்களை செய்வதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு அழகு. அதான் ஆண்டவர் இயேசு நம் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். இன்று நம்மை பார்த்தும் அதே ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறார், உன்னிடத்தில் ஒன்று குறைவுபடுகிறது, இந்த நல்ல காரியத்தை செய். எனவே இந்த 5-6 நாட்கள் நாம் நவ நாட்களை சிறப்பிக்க இருக்கிறோம், திருவிழாவை கொண்டாட இருக்கிறோம். எனவே இந்த 6 நாட்கள், இந்த 5 நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு என்னிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? நான் ஏதாவது ஒரு நன்மையை நான் இன்று செய்ய வேண்டும். அந்த ஒரு தீர்மானத்தை ஒவ்வொரு நவநாளிலும் ஒவ்வொரு நபரும் எடுங்கள். இதுதான் இன்று நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய சிந்தனையாக இருக்கட்டும். ஆமேன்.